இப்ப கருப்பட்டி வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பார்க்க போறோங்க. கருப்பட்டி வந்து ஆண் பனை, பெண் பனை 2 இதுல இருந்தே கிடைக்குங்க. சீசனோட ஸ்டார்ட்டிங் ஜனவரி மாசம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆண் மரம் கிடைக்குங்க. மார்ச் மாசத்துக்கு மேல வந்து மார்ச் மாசம், ஏப்ரல் மாசத்துக்கு மேல வந்து பெண் பனையில இருந்து கிடைக்குங்க. ஆண் பனையில வந்து எப்ப பாலை தள்ளுதோ அப்பையில இருந்து எடுப்பாங்க. பாலைங்கிறது வந்து பெண் பனையில வந்து அது நொங்கா மாறிடுங்க. ஆண் பனையில வந்து அது கருதா மாறி நின்றுங்க. இதுதான் வந்து அதோட கணக்குங்க. பாலையில இருந்து வர தண்ணிய எடுத்து தான் அந்த நீரை எடுக்கிறது தான் பதநீர்ன்னு சொல்லுவாங்க. அத கட் பண்ணி அதுல இருந்து சொட்டு சொட்டா வருங்க. அத வந்து பானைய வச்சு கலெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் பதநீருங்க. ஒரு மரம்ங்கிறது வந்து பனை மரம்ங்கிறது வந்து ஒரு 20ல இருந்து 25 நாள் வந்து பதநீர் தருங்க. பதநீர் என்ன பண்ணும் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில ஏறி இருக்கிற பதநீரை வந்து கலெக்ட் பண்ணி காய்ச்சி கருப்பட்டி ஆக்கிருவாங்க. மாலை வந்து மேல ஏறி வந்து இருக்கிற பாலைய மட்டும் லைட்டா கட் பண்ணி விட்டு கீழ இறங்கி வந்துருவாங்க. சுண்ணாம்பு பத்தல அப்படின்னா சுண்ணாம்பு தடவி வருவாங்க. சுண்ணாம்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பதநீர் வந்து புளிக்காத இருக்கிறதுங்க. புளிச்சிருச்சுன்னா அதான் கல்லுங்க. அது வந்து புளிச்ச ஸ்மெல் வருங்க. அது வந்து போதை தரும் பொருளுங்க. நமக்கு வந்து கருப்பட்டி வந்து பதநீர்ல இருந்து தான் காய்ப்பாங்க. அது வந்து சுண்ணாம்பு தடவி எடுக்கிறதுங்க. ஒரு மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் அளவுன்னு பார்த்தீங்கன்னா, சில மரம் வந்து 200 ml கூட குடுக்குங்க. சில சில மரங்கள் 1 1/2 லிட்டர் வரையும் குடுக்குங்க. நமக்கு வந்து 5 லிட்டர் இருந்துச்சுன்னா, 1 கிலோ கருப்பட்டி கிடைக்குங்க. இதுதான் வந்து கருப்பட்டி செய்யும் முறைங்க.